உலகத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்களே ரொம்பவே ரேரா கருதப்படுற ஒரு 3 புகைப்படங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்பர் 3 இடத்துல இந்த ஒரு போட்டோ தான் இருக்கு. இந்த போட்டோ பார்த்தா ஒரு நார்மலான போட்டோ மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, இப்போதைக்கு நம்மளுடைய ரஷ்ய முதல்வரா இருக்கக்கூடிய நம்மளுடைய புட்டின் அவர்கள் தான். அவருடைய சின்ன வயசுல எடுக்கப்பட்ட ஒரு ரேரான போட்டோ தான் இந்த ஒரு போட்டோ. நம்பர் 2 நம்பர் 1 தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் கம்மியாக தப்பான கதை நல்ல கமெண்ட்ஸ் வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 2 இடத்துல இருக்குது இந்த ஒரு ஐஸ்பெர்க் தான். சோ இந்த ஐஸ் எங்க ப்ரோ அப்படினா ப்ரோ ரேர்னஸ் இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா ஐஸ்பெர்க்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சோ அதே டைட்டானிக் கப்பல் எந்த ஒரு ஐஸ்பெர்க்ல மோதி உள்ள போய் மூழ்கி போச்சோ அந்த ஒரு ஐஸ்பெர்க் தான் இந்த ஒரு ஐஸ்பெர்க். இதனால தான் வந்து எக்கச்சக்கமான பேர் இறந்து போனாங்க. நமக்கு டைட்டானிக் அப்படிங்கிற படமும் வந்துச்சு. நம்பர் 1 இடத்துல இருக்கிறது இந்த ஒரு போட்டோ தான். இந்த ஒரு போட்டோல நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு. அதே சமயம் வந்து ஒரு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு. பட் அவருமே பார்க்க லைட்டா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி தான் தெரிவாரு. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களே, யாரா இன்னொருத்தவர் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. சில பேர் வந்து அது வந்து சுவாமி விவேகானந்தா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் யாருன்னு தெரியல. படி அது வந்து சுவாமி விவேகானந்தா தான்.